அவருக்கு வந்து கோச் கம்பீர் சொல்லி தரல போல. ஆ நான் வந்து ஏசியா கப் அடிச்சிக்கலையா, நான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில அடிக்கலையா அப்படின்லாம் கேட்கறதுக்கு சொல்லி தரல போல இருக்குது கௌதம் கம்பீர். சூரியகுமார் யாதவ் தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு பேசுற ஒரு நல்ல கேப்டனா இருக்கிறார். என்ன சார் கம்பீர்ட்ட இருந்து கத்துக்கவே மாட்டாரா சூரியகுமார்? சார் ஐ லவ் தட், ஐ லவ் தட். யூ அட்மிட் யுவர் மிஸ்டேக், யூ ஆர் கிரேட். மேடை போட்டு மைக்கு போட்டு நான் இந்த ஷோல சொதப்பிட்டேன்றதை நான் தைரியமா சொல்லுவேன். என்ன கழுவி ஊத்துனா ஆமா நான் சரியா பண்ணல, ஃபிளாப், யாருமே கை தட்டல, அவங்க மிஸ்டேக் கிடையாது, நான் என் ஃபார்ம்ல இல்லை. சம்டைம்ஸ் சரியா ஸ்பீச் கொடுக்காம டெரிபிக்காம என்ஜாய் பண்ணுவாங்க, அது வேற. அன்னைக்கு தூக்கமே வராது. நான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்ணணும், அதை அவர் கரெக்டா ஒத்துக்கிறாரு, அது பிரில்லியன்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு சூரியகுமார் யாதவ். அவரு நேற்று ஆக்சுவலா பிரமாதம் ஆடிந்தார். அந்த பால் வந்து டெரிஃபிக்கா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்கார் வர்ற அளவுக்கு ஒரு நடி நடிச்சார். அந்த பேட் வேற, அவர் எட்ஜ் வேற யாருக்கோ எடுத்திருக்கு. அது எந்த இல்லைன்னா சின்ன நடிப்பு நடிச்சார், பிடிச்சது. பட் ஸ்டில் அவர்லாம் நிக்கணும். ஏன்னா அவரும் சுப்மன் கில் நின்னாங்கன்னா சிக்ஸுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கு. அவர் சொல்றது ரைட். ஏன்னா ஒன்ஸ் தே கெட் தேர் ஐ டு தி பால், சூரியகுமார் யாதவ் அண்ட் சுப்மன் கில் அட் 0 நாட் அவுட், தே ஆர் டோட்டலி டிஃபரண்ட் அட் 25 நாட் அவுட். வேற மாதிரி மாறிடும் மேட்ச். நேத்திக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்துடலாம். நம்மளை போட்டு கிடுக்கி பிடிச்சிட்டாங்க. நம்மள ஒண்ணுமே பண்ண உள்ளவங்க பிரில்லியண்டா போட்டாங்க. எல்லாருமே பிரில்லியண்டா போட்டாங்க. அவங்க பேட்டிங் டீகாக் வந்து எது போட்டவே கூடாது அதை போட்டு போட்டு நம்ம அழியும். ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்த் ஆன் த லெக் ஸ்டம்ப் நீங்க போட்டீங்கன்னா வேற ஊர்ல போய் விழும் பந்து. இஸ் சோ குட் இன் தட். நேற்று திலக் வர்மா அந்த மாதிரி ஆடி காமிச்சார் பியூட்டிஃபுல்லா. அதனால யார் யாருக்கு எந்த பால் போடக்கூடாது. டிகாக்கு ஷார்ட் பால் போட்டீங்கன்னா ஷட்டில் காக் மாதிரி அடிப்பார் டிகாக். அது நல்லா ஞாபகம், போடவே போடுறது. யார்கர் போடுங்க, நேகிங்கா லெங்க் போட்டீங்கன்னா அக்ராஸ் அடி அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்கொயர் கட்ஸ்ல நிறைய அவுட் ஆவார். ஸ்கொயர் கட்ல பாயிண்ட் பக்கம் நிறைய ஏர்ல போகும் அவருக்கு. யான்சன் வந்தார்னா தயவுசெய்து ஃப்ரண்ட் ஃபுட்டே போட்டுறாரு. அவர் ரீச்சுக்கு நீங்க போடுற ஷார்ட் லெங்க் ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிப்பார் அவர். யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் ஹிம் ஆன் டு தி பேக் ஃபுட். ஸோ இது இண்டிவிஜுவல் அவரோட வீக்னஸ்க்கு என்னன்னு போலிங் பண்ணுமே தவிர இந்த ஓவர்ல இருந்து இந்த ஓவர் இவர் வந்தாருன்னா இவர் எடுத்துன்னு வரலாம், அந்த ஃபார்முலால வேலைக்கு ஆகும். ஒருத்தருக்கு இந்த ஒரு வீக்னஸ் இருக்கு, யார் போட்டாலும் அந்த வீக்னஸ் தான் போடணும். அப்படி ஆடணும்.